ஹலோ கைஸ், கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து நம்ம சூர்யா செம்ம கடுப்பில் தான் இருக்காராமா நம்ம சிறுத்தை சிவா மேலே. பாகுபலியோட அட்டை காப்பி தான் இந்த கங்குவா அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் எக்கச்சக்கமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் சும்மா விலாசி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் வலைதளத்தில். அப்படி என்னதான் இந்த ட்ரெய்லரில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா 2 மாறுபட்ட தோற்றத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கங்குவா மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக 350 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்காக காத்திருந்த ரசிகர்கள் நேத்துல இருந்தே அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சூர்யா நடிப்பில் படம் வெளிவந்தே சில வருஷங்களே ஆயிடுச்சு. அதனாலேயே அவருடைய ரசிகர்கள் கங்குவாவை ஆவலோட ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு அதிரடியாக இந்த படத்தோட ட்ரெய்லரும் வெளியாகிருக்கு. ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரெய்லரோட ஒவ்வொரு சீக்வன்ஸும் பிரம்மாண்டத்தோட உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு படக்குழுவில் இருந்து சொன்னாலும் கூட ஒரு பக்கம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டு தான் இருக்கு சோஷியல் மீடியாவில். அதுலேயும் பாபி தியோல் சூர்யா 2 பேரோட தோற்றம் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. வசனம் எல்லாமே பட்டையை கிளப்பி இருக்குது. அதே சமயம் பின்னணி இசை, கேமரா ஒளிப்பதிவு எல்லாமே இயக்குனர் எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட இது ஒரு பக்கம் எக்கச்சக்கமான காப்பி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு தான் இருக்கு. இந்த காப்பி எடுத்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் இணையவாசிகள் கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பாகுபலி படத்துல இடம்பெற்று இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான காட்சிகள் இந்த கங்குவா படத்துல சிறுத்தை சிவா எக்கச்சக்கமா அப்படியே வச்சிருக்காருன்னு அந்த படத்தோட சீக்வன்ஸையும் இந்த படத்துல அந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸையும் எடுத்து ஒன்னா கொலாஜ் பண்ணி இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கங்குவா படமா இல்ல பாகுபலி படத்தோட ரீமேக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கு கடந்த சில வருஷங்களாகவே படங்கள் எதுவும் பெரிய அளவில் கை கொடுக்கவே இல்லை. கங்குவா படத்தை தான் பெரிய அளவில் நம்பிட்டு இருந்தார் சூர்யா. ஆனால் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சூர்யா செம்ம காண்டில் இருக்காராமா. இந்த சூழலில் ட்ரெய்லர் வெளியான நிலையில் இப்படி எதிர்மறையான விமர்சனங்கள் எக்கச்சக்கமாக எழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த விமர்சனம் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஏற்கனவே ஸ்டுடியோ கிரீன் தரப்புல இருந்து ரொம்பவே கலக்கத்தில் தான் இருக்காங்களாமா. தொடர்ந்து பல படங்களும் அவங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் நம்பிட்டும் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகிருக்கக்கூடிய இந்த படம் கண்டிப்பாக கை கொடுக்குமா இல்லை மொத்தத்தில் காலை வாரி விடுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா லைக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ தொடர்ந்து பல பெரிய பட்ஜெட் படங்களை எடுத்து சறுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஸ்டுடியோ கிரீனும் போயிடுவாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் அதற்கான வசூல் கிடைக்குமா அப்படிங்கிறது ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட சிறுத்தை சிவா இந்த படத்தை மொத்தமாக சொதப்பிட்டாரா அப்படின்னு ஒரு பக்கம் நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது நம்ம சூர்யாவுக்கும் சிறுத்தை சிவாக்கும்.